ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்தில் எப்படியாக ஒரு வசனம் கூறுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது. ஸோ இந்த நாளில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்குள்ள கூட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அது டிலே ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த காரியம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிறது நன்மைக்காக மாத்திரம்தான் இருக்கும். ஸோ அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்யக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஸோ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உற்சாகமாக தேவனுக்குள்ளாக நெருங்குவோம். இந்த நேரத்தில் கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, என் கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
சீக்கிரமாக வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுதினமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தமது பாதுகாப்பை நிச்சயமாக கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே உள்ள வசனங்களிலே ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து சுருக்கமாக நாம் தியானித்து முடிப்போம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனம், 8, 9, 10 ஆகிய வசனங்கள். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே 4 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே யோனா விண்ணப்பம் செய்கிறான், ஜெபம் செய்கிறான். எங்கே இருந்து என்றால் மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு ஜெபம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வசனங்கள் வரைக்கும் அதை குறித்த காரியங்கள் பார்க்கிறோம். 10வது வசனத்திலே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது அவனை கரையிலே கக்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் என்பது புதிதல்ல என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நோவா கூட அவனுடைய குடும்பம் 8 பேர், குடும்பத்தார் 8 பேர் பேழைக்குள்ளே பல நாட்கள் இருந்தார்கள். தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் பேழைக்குள்ளே இருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோனாவுக்கு கூட 3 நாள் ஒரு லாக்டவுன் போல தெரிகிறது. அவன் மீனின் வயிற்றிலே அவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேளையாக நாம் அப்படி மீனின் வயிற்றுக்குள் இல்லை. அவரவர் நம் வீடுகளிலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் இது போன்ற ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே, தனித்து விடப்பட்ட ஒரு நிலையிலே அன்றைக்கு தேவ மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நமக்கு உதவிகரமாயிருக்கும். இங்கே நாம் பார்க்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில மீனின் வயிற்றுக்குள் யோனா இருந்த பொழுது நடந்த ஒரு காரியம், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆத்துமா தொய்ந்து போய்விட்டது. ஆத்துமா சோர்ந்து போய்விட்டது. இப்படிப்பட்ட நேரத்திலே உங்கள் ஆத்துமாக்கள் கூட சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். சரீர பிரகாரமாய் நாம் வேலைகளை செய்யும் பொழுது உடல் பலவீனப்படுகிறது அல்லது சோர்வடைகிறது. ஆனால் ஆவி உற்சாகமாய் இருக்கிறது. ஆகவே தான் இங்கே இந்த ஆத்துமா தொய்ந்து போய்விட்டால் சரீரம் ஒத்துழைக்காது. இந்த வேலைகளை செய்வதற்கு அது ஒத்துழைக்காது. ஆகவே ஆவி தொய்ந்து போனால், இந்த ஆத்மா தொய்ந்து போனால், சோர்ந்து போய்விட்டால் அங்கே சரீரம் தன் வேலைகளை செய்ய முடியாது. இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? இந்த ஆத்மா தொய்ந்து போகுமானால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் குன்றி போய்விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஆத்மா தொய்ந்து போகிற சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும்? இவன் என்ன செய்தான்? இந்த யோனா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தரை நினைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்மா தொய்ந்து போகிற நேரத்திலே, சோர்ந்து போகிற நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நினைக்க வேண்டும். மீண்டும் மீண்டுமாக நான் தேவனையே முன்னிறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சிருஷ்டித்த தேவன், உண்டாக்கின தேவன். ஆத்மாவிலே தொய்வு ஏற்படும் பொழுது, ஆத்மாவிலே சோர்வு ஏற்படும் பொழுது நாம் தேவனை நினைக்க வேண்டும். தேவனை நினைத்து
அவன் விண்ணப்பம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து சேர்ந்தது என்று சொல்லி எழுதுகிறார். மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு இந்த யோனா செய்த விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே போய் சேர்ந்தது. நாம் எங்கிருந்து கொண்டு ஜெபம் செய்தாலும், எங்கிருந்து கொண்டு நாம் அவரை நினைத்தாலும், நாம் விண்ணப்பம் செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறவர், பார்க்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் இயேசு சொல்லும் பொழுது, உன் அறை வீட்டை நீ பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணு, அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு யோனா கர்த்தரை நினைத்து, அதுவும் ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது கர்த்தரை நினைத்து விண்ணப்பம் செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போயிருந்தால் கர்த்தரையே நினைப்போம். இங்கே நாம் பார்க்கிற அடுத்த வசனம், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு பிரசங்கி 1 சொன்னபடி பார்த்தால், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் காரியங்களெல்லாம் நான் பார்த்தேன், அவைகளெல்லாம் மாயையிலும் மாயையாக காணப்படுகிறது, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே காணப்படுகிற காரியங்கள் எல்லாமே மாயையாக இருக்கிறது. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே அவன் சஞ்சலப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பொய்யான மாயையை பலர் பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து வேத வசன ஆதாரத்திலே பட்டியலிட்டு சொல்லலாம், ஆனால் நேரம் நமக்கு இல்லை. உலகத்தின் காரியங்களை, மாயையான காரியங்களை, தோன்றி தோன்றாமல் போகிற காரியங்களை, இருந்து இல்லாமல் போகிற காரியங்களை சிலர் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவனுடைய கிருபை இலவசமாய் வருகிறது, அவருடைய ரட்சிப்பு இலவசமாய் வருகிறது, அவருடைய ஆசீர்வாதங்கள் இலவசமாய் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே நாம் உலகத்தின் காரியங்களை இறுக பற்றி பிடித்துக் கொண்டிராமல் தேவனுடைய பாதங்களை நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், வீணடிக்கிறார்கள், சிலர் அலட்சியம் செய்கிறார்கள். இவைகள் எங்களை காப்பாற்றும், இது என்னை ரட்சிக்கும், என்னை விடுவிக்கும் என்று சொல்லி ஜனங்கள் மற்ற காரியங்களின் மேலே நம்பிக்கையாயிருந்து அதை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யோனா சொன்ன காரியம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். இந்த வீட்டுக்குள் அடைவிட்டு கிடக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் தேவனுக்கு துதியின் சத்தத்தோடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும், ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரே நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகவே பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இந்த 3 மாதங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட நமக்கு 100 நாட்களையும் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே சிலர் பொருத்தனைகளை செய்திருக்கலாம், சில பொருத்தனைகளை, தேவனோடு பொருத்தனைகளை பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் நிறைவேற்ற நாம் ஆயத்தமாகும். பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன உடனே கரையிலே கக்கிவிட்டது. விடுதலை உண்டான. இன்றைக்கும் முழு உலகத்திலும் பூமியிலே குடியிருக்கிற மக்கள் மேல் ஒரு கண்ணியை போல இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கிறது. அடைபட்டு கிடக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார்,
அது அவனை கரையிலே கக்கிவிட்டது. நம்மை விடுவிக்க அவரே வல்லவராய் இருக்கிறார். ஜனங்களை விடுவிக்க அவருக்கே வல்லமை உண்டு. அவருடைய கட்டுப்பாட்டிலே அநேக காரியங்கள், அனைத்து காரியங்களும் இருக்கிறது. தேவனை நோக்கி பார்த்து துதியின் சத்தத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் பண்ணின பொருத்தனைகளை எல்லாம் செலுத்தி அவருடைய சமூகத்திலே, தேவனே எங்களை விடுவிப்பது உமது கையில் இருக்கிறது, ஜனங்களை விடுவிப்பது உமது கையில் இருக்கிறது, இந்த ரட்சிப்பு உம்முடையது, நீரே இதிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார், சீக்கிரத்திலே விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, விடுவிப்பது அவருடையது. அவரால் முடியும், அவரால் விடுதலை செய்ய முடியும். ஆகவே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் அவர் விடுதலை செய்யக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே தொய்ந்து போகிற நேரத்திலே கர்த்தரை நினைப்போம், விண்ணப்பம் செய்வோம், பொருத்தனைகள் செய்து அதை நிறைவேற்றுவோம். எல்லா சூழ்நிலையிலும் துதியின் சத்தத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் ஆத்துமா தொய்ந்து போகிற இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நினைக்கிறோம். உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், எங்கள் பொருத்தனைகளை முன்வைக்கிறோம். தேவனாய கர்த்தரே ரட்சிக்க வல்லவர், தேவனாய கர்த்தர் ஒருவரே எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர். இந்த வேளையிலே வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்தருடும். இந்த கொரோனா தொற்றுக்கு விலக்கி விடுவித்தருடும். ஜனங்கள் அனைவரையும் விடுவித்து ஆண்டவரே உலக மக்கள் மீட்படையும் ரட்சிப்படையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.